Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்ல சில்லுன்னு எம்மியாக அதே சமயம் நல்ல க்ரீமியாக ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட். இதில் நிறைய ஃப்ரூட்லாம் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பால், சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், கஸ்டர்ட் பவுடர், ஆப்பிள், கொய்யாப்பழம், கிவி, வாழைப்பழம், மாதுளைப்பழம், திராட்சை. நான் என்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து செய்கிறேங்க. இதில் இந்த ஃப்ரூட் தான் சேர்த்து செய்யணுன்ட்டு இல்லை, நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை எல்லாமே போட்டு செய்யலாம். இல்லைனா நமக்கு பிடிச்ச ஃப்ரூட் போட்டு செய்யலாம். இப்போ வாங்க ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாலை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டெசர்ட் ரெசிபி செய்யும்போது ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா பாயில் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் நம்ம பால் ஆட் பண்ணணும். பால் சூடாக இருக்கக்கூடாது, நல்லா சில்லுன்னு இருக்கணும். இதில் இப்போது 4 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம பால் நல்லா காஞ்ச பிறகு அதில் ஆட் பண்ணணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். கட்டி இருந்துன்னா நம்ம சேர்க்கும்போது ஃப்ரூட் கஸ்டர்ட் நல்லா இருக்காது, அதனால தான். இப்போ பாருங்கள், பால் நல்லா பாயில் ஆகி வரப்போகுது. இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ சர்க்கரை நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே நம்ம ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் மில்க்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பாலோட இந்த கஸ்டர்ட் மில்க் நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போ பாருங்கள், கட்டியாக ஆரம்பிக்குது. நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி இருக்குது. இப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. நல்ல திக்னஸ் வரும். திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடியாக 6லேருந்து 7 நிமிஷம் ஆகுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நம்ம தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கிரேப்ஸ் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் மாதுளைப்பழம் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிவி ஃப்ரூட்டை தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஆப்பிள் எடுத்திருக்கேங்க. எனக்கு அது ஒரு 1/4 கப் வந்திருக்கு. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. நான் ஏலக்கி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கஸ்டர்டோட இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம ஒரு 2லேருந்து 3 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த எம்மியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.